இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் POS கேஷ்பேக் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரிட்டர்ன்ஸோட ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை செக்யூர் பண்ண ஒரு ஸ்மார்ட்டான வேயா இல்லை இதுவும் வந்து ஒரு லிமிட்டட் அப்சைட் இருக்கிற ஜஸ்ட் ஒரு க்ளோரிஃபைட் சேவிங்ஸ் பிளான் அவைலபிள் இந்த மார்க்கெட்டா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா இந்த கொஸ்டின்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான்-லிங்க், நான்-பார்ட்டிசிபேட்டிங், லிமிட்டட் ப்ரீமியம் மணி பேக் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீமியம்ஸ் ஒரு லிமிட்டட் பீரியட்க்கு பே பண்ணக்கப்புறமா கூட உங்களால் பீரியாடிக் பே அவுட்ஸ் எவ்ரி 3rd, 4th இல்லைனா 5th பாலிசியை ரிசீவ் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் த பாலிசி டேர்ம் நீங்கள் சூஸ் பண்ணது. அண்ட் ஆல்சோ உங்களோட ஆக்டிவ் இயர்னிங் இயர்ஸை நீங்கள் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸில் நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸோட என்ஜாயும் பண்ணலாம் த்ரூ அவுட் த பாலிசி டியூரேஷன் ஆஃப் 9, 12 ஆர் 15 இயர்ஸ். அண்ட் உங்களால் ரெகுலராக சர்வைவல் பெனிஃபிட்ஸ்மே வந்து என்ஜாய் பண்ண முடியும். இது பாலிசி டேர்ம்ல அவங்க வந்து பே பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டியூரிங் பே பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட கேரண்டீட் அடிஷன்ஸ்மே அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி பாலிசியர் அவங்க கிரெடிட் பண்றாங்க இல்லையா, அதுல இருந்துமே உங்க ஃபண்ட் வேல்யூக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பாலிசியில லைஃப் கவர் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, ஈக்குவல் டு ஹையர் ஆஃப் 10 times your annualized premium or the sum assured at maturity along with accumulated guaranteed additions. அண்ட் நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே எலிஜிபிளா இருக்கீங்க ஆன் யோர் ப்ரீமியம் பெய்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் ரிசீவ்ட் அப்போ இருக்கிற ப்ரிவேலிங் டாக்ஸ் லாஸ் படி. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்கு. அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸே வந்து உங்களால் இதில் கேரண்டீட் அடிஷன்ஸ் ரிசீவ் பண்ண முடியும். இது உங்கள் பாலிசியோட ஓவரால் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹையர் சம் அஷூர்ட்க்கு உங்கள் ரிபேட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுடைய கவரேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனல் ரைடர்ஸ்மே இருக்கு, நீங்கள் உங்கள் பேஸ் பாலிசியில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டி ஆஃபர் பண்றதில்ல. அண்ட் இதுல பாலிசி டேர்ம் இல்ல பிரீமியம் பேமெண்ட் டியூரேஷனை உங்களால கஸ்டமைஸும் பண்ண முடியாது உங்களுடைய ஸ்பெசிபிக் நீட்ஸ் பொறுத்து. அண்ட் ஆல்சோ சம் அஷூர்ட் இந்த பாலிசியில் அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்வேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அடிக்வேட்டா இல்லை. அண்ட் ஆல்சோ பிளான்ல வந்து என்னதான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் ப்ராமிஸ் பண்ணாலுமே ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஆர் நாட் அட்ராக்டிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுதான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம வந்து IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம், பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ இந்த IRR வந்து அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறது எதுக்குன்னா, இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old இண்டிவிஜுவல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வித் அ சம் அஷூர்ட் ஆஃப் 2 lakhs. பாலிசி டேர்ம் 15 years அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 years. ஆனுவல் ப்ரீமியம் வந்து 16,888 rupees. சர்வைவல் பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 40,000 rupees. அதாவது உங்க சம் அஷூர்டோட 20% கொடுக்குறாங்க. இது அட் த எண்ட் ஆஃப் த 5th and 10th பாலிசி இயர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து 1.37 lakhs வந்து will be paid at the end of the policy term, அதாவது 15th year, including 60% of your sum assured and also guaranteed benefits, அதாவது அந்த guaranteed additions. ஸோ இந்த பே அவுட் ஸ்ட்ரக்சரை நம்ம அசஸ் பண்ணும்போது IRR எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.39% தான். அப்போனா இட்ஸ் வெரி குவைட் லோன்னு சொல்லலாம். இது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னும் நம்ம சொல்ல முடியாது, நாட் ஈவன் நியர் டு இன்ஃப்ளேஷன் ரேட். அப்போ என்னதான் இவங்க வந்து கேரண்டீட் பே அவுட்ஸ் கொடுத்தாலுமே ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு ரிவார்டிங்காக இல்லைன்னு தான் சொல்ல முடியும், எஸ்பெஷலி when compared to other low risk investment alternatives. அண்ட் இதில் இருக்கிற சர்வைவல் பெனிஃபிட் நம்மளால டிஃபரும் பண்ண முடியாது, அக்யூமுலேட்டும் பண்ண முடியாது. அப்போ லிமிட்டட் ஃபிளெக்சிபிலிட்டி தான் இருக்கு. அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற 2 lakh சம் அஷூர்ட் ரொம்ப லோவா இருக்கு, ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜா நம்ம கன்சிடர் பண்றதுக்கு. ஸோ இன் சம்மரி பார்த்தீங்கன்னா லோ ரிட்டர்ன்ஸ், ரிஜிட் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர், இன்அடிக்வேட் லைஃப் கவர் வச்சு பார்க்கும்போது இது ஒரு வெல்த் பில்டிங் டூலாகவும் கன்சிடர் பண்ண அன்சூட்டபிளா இருக்கு, நாட் ஈவன் இது ஒரு எஃபெக்டிவ் இன்சூரன்ஸ் ப்ராடக்டாகவும் கன்சிடர் பண்ணவும் அன்சூட்டபிளா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜில கண்டக்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் தான் இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா, நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்டில் பண்ணி எப்படி இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணோமோ அந்த மாதிரி பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் எஃபிஷியண்டா ரிட்டர்ன்ஸ் வருதா, இன்னும் பெட்டர் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கான்றது
தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IRDAI ரெகுலேஷன்ஸ் படி மினிமம் சம் அஷ்யூர்ட் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு 5 lakhs இருக்கு. அப்போ இயர்லியரா நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசில 2 lakhs தான் கொடுத்திருந்தாங்க. அப்பனா ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு மினிமம் சம் அஷ்யூர்ட் கூட அதுல வந்து வரலன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த கம்பேரிசன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா லைஃப் கவரேஜ் 5 lakhs அசியூம் பண்ணிக்க போறோம், தென் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 15 year ஒரு பாலிசி டேர்ம் பியூர் டேர்ம் பாலிசி தான் எடுத்திருக்கோம் ஃபார் லைஃப் கவர். இதுல 5 lakhs சம் அஷ்யூர்ட். அப்போ பிரீமியம் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3,500 தான் ஃபார் 10 year பிரீமியம் பேமெண்ட் பீரியட். அப்ப ரிமைனிங் 13,388 rupees தான் பர் இயர் நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியோட கேஷ்பேக் ஸ்ட்ரக்சரை மிரர் பண்றதுக்காக நம்மளும் இங்க சிமிலரா ஒரு பீரியாடிக் வித்ட்ராவல்ஸ் ஸ்டிமுலேட் பண்றோம் டு மேக் த ஃபைனல் ரிடக்ஷன் அட் த எண்ட் ஆஃப் 15 years. அப்ப கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து அட் த எண்ட் நம்ம ரிடீம் பண்ணும்போது ஆக்சுவலி டாக்ஸ் பண்ணப்படும். ஸோ அந்த அதுலயும் வந்து 1.25 lakh ஆனுவலா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அதையும் இங்க லெவரேஜ் பண்ணிக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாலிசி டேர்ம் எண்ட்ல ப்ரீ டாக்ஸ் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.76 lakhs, போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 2.74 lakhs. அதுக்கு IRR கால்குலேட் பண்ணா 9.01% வருது. இதுவே நீங்க இன்டரம் வித்ட்ராவல்ஸ் வந்து லைக் ஸ்கிப் பண்ணீங்க அப்படி இன்னும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அன்இன்டரப்டடா க்ரோ பண்ண விட்டீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸ் இன்னும் ஹையரா இருந்திருக்கும். ஸோ இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்க்கு எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும் டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்காகவே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் ஹையர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை பட் ஆல்சோ லிக்விடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் இல்லை. இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணும்போது நம்ம ஃபேமிலியை அடிக்குவேட்டாக ப்ரொடெக்ட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் சைமன்டேனியஸ்லி வெல்த்தும் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பில்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண திஸ் ஒன் மேக்ஸ் இட் டு பி அ ஃபார் மோர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் POS கேஷ்பேக் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இப்போ ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இன்வெஸ்டருக்கு இந்த பாலிசி மேபி அப்பீலிங்கா இருக்கலாம். பட் இங்க ஒரு டீப்பரா நம்ம அனலைஸ் பண்றதுல என்ன தெரியுதுன்னா இதுல சிக்னிஃபிகன்ட் டிராபேக்ஸ் இருக்கு இந்த பாலிசியில. ஏன்னா இந்த லிமிட் வந்து இந்த சூட்டபிலிட்டியை லிமிட் பண்றாங்க ஒரு ஃபார் அ காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் சொல்யூஷன். ஸோ இதுல என்னதான் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஃபிக்ஸட் பே அவுட்ஸ் கொடுத்தாமே ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இல்ல பே அவுட் டைமிங்ஸை உங்களால ஆல்டர் பண்ண முடியாது. பாலிசி டேர்மும் லாக்டின்னா இருக்கு. கேஷ் ஃப்ளோ ஃபிக்ஸ்டா இருக்கு. உங்க ஆக்சுவல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்அடிக்குவேட் கவரேஜும் லோ ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான இன்ஃப்ளெக்சிபிலிட்டியால உங்களுடைய ஃபினான்ஷியல் மைல்ஸ்டோன்ஸை சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது when you need it the most. ஸோ இந்த பாலிசியில் இருக்க பெனிஃபிட்ஸ் கோல்ஸ்க்கு ரிசல்ட்டிங்ல ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு. இந்த பாலிசியில் ஒரு ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணும்போது இது நம்மளோட ஃபினான்ஷியல் மைல்ஸ்டோன்ல அச்சீவ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்மார்ட்டா ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியா நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா இன்ஸ்டா நீங்க ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசில வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் கவரேஜ் உங்களுக்கு மினிமல் காஸ்ட்லயே கிடைக்கும். நீங்க அதுல இருந்து ஃப்ரீ அப் பண்ற அந்த கேபிட்டல் அந்த பேலன்ஸை நீங்க டைவர்சிஃபைடு இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் earn ஹையர் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ். அதே நேரத்தில் லிக்விடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்பெசிஃபிக் லைஃப் கோல்ஸோட உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அலைனும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல கம்பைன் பண்றாங்க இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி கம்பைன் பண்ணும்போது ஒரு காம்ப்ரமைஸ் ரிட்டர்ன் அண்ட் இன்அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் தான் ஜென்ரலி கிடைக்குது. அதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ கேன் கெட் பெட்டர் அவுட்கம்ஸ் இன் அ லாங் டேர்ம் பீரியட். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட